சுவாதி லித்தியா நில்லுங்கடி. எப்பா ஒரு வழியா வந்துட்டாலே. இப்ப எதுக்கிட்டி விட்டுட்டு வந்திய? பிறகு நீ அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பா, அப்ப நாங்க எப்படி சிவ பூஜையில கரடி மாதிரி அங்க நின்னுட்டு இருக்க முடியுமோ? கால் தெரியாம நழுவிட்டுட்டி. ரொமான்ஸ் எல்லாம் ஒன்றும் நாங்க செய்யல. அடடே, ரொமான்ஸ் பண்ணலையோ நீங்க? கால் நழுவிட்டோ? அது எப்படிடே? அந்த அண்ணன்கிட்ட போகும்போது மட்டும் உனக்கு கால் நழுவி விழுகிறா, எங்ககிட்ட நடக்கும்போதெல்லாம் நல்லாத்தான் நடக்கிறா, நல்லாத்தான் ஓடியா. அதுவா, உனக்கு கல்யாணம் முடியும்ல, அதுக்கப்புறம் அந்த அண்ணன் முன்னாடி உனக்கு எப்படி கால் நழுவாம இருக்குன்னு நான் பார்க்கேன். ஐயே, நான்லாம் ஒன்றும் அப்படி போய் விழுந்தெல்லாம் கிடக்க மாட்டேப்பா. எனக்கு தோணுச்சுன்னா என்ன தூக்குங்கன்னு நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன்ப்பா. ஓஹோ, எப்படி? கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, அப்படி போவீலோ? ஆஹா, 2-3 எபிசோடுக்கு முந்தி நீ மட்டும் அப்படியெல்லாம் பண்ணல, அப்போ நான் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு என்ன மேடம், தாராளமா பண்ணலாமே. ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் டி. உங்க 2 பேர்த்து கூட சேர்ந்தா எனக்கு தான் நாளைக்கு ஏதாவது வரும்னு நினைக்கேன். நீ ஒரு பக்கம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தி எப்போ பண்ணன்னு காத்து கிடக்கா. உங்களை வச்சுட்டு நான் என்ன செய்யன்னு தெரியலையே. உங்க சவகாசத்தினால நான் எங்கேயோ போறேன்னு நினைக்கேன். அப்படியெல்லாம் எங்கேயும் போக மாட்டேட்டி. ஏட்டி, கீர்த்தி கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு தான் கீர்த்திக்கு முந்தி மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கேன். ஐயே, எனக்கெல்லாம் பயம் டீ. சும்மா பேச்சுக்கு வேணா அப்படி இப்படின்னு வாய் பேசுவேனே தவிர, கல்யாணம் அது இதுன்னு யோசிச்சாலே பயமாக இருக்குது. இத்தனை வருஷம் பாரு, நம்ம ஜாலியாக நம்ம வீட்டில் கிடந்தோம். இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு போய் வரவன் எப்படி இருப்பானோ, என்ன செய்வானோ. அம்மாடி, ஆளை விட்டுருங்கம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நல்லவிய தான் மாப்பிள்ளையே கிடைப்பாவ. எனக்கு முந்தி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா நான் கடைசியாக முடிச்சுக்கிட்டேன். எவ கீர்த்தி, இப்படி சொல்றவியல தான் நம்பவே கூடாது தெரியுமா? இப்படிதான் சொல்லுவாளுவ, கடைசியில பார்த்தா முதல்ல கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து நீட்டிப்பிடுவாளுவ. ஏடி நீ வேற. இல்ல ஆனந்து, வந்துட்டேன்ப்பா. எவ்வளவு நேரம்ல கிளம்புவிய? தங்கச்சி வீட்டுக்கு நேரத்தோடி போவாண்டாமா? இதுல நீ தாய் மாமா வேற, நேரத்தோடி போனாதானே நல்லா இருக்கும் சொல்லு. இப்ப நான் அப்பவே கிளம்பிட்டேன், அம்மா வந்தா கிளம்பிடலாம். ஏ சீதா, அடியே சீதா. ஐயே, என்ன காலங்காத்தால சீதா சீதான்னு கத்திட்டு இருக்கிய? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சீதா லட்சுமி அப்படின்னு முழு பேரை சொல்லுங்கன்னு. ஆமா, முழு பேரை சொல்லலும் தான் இப்போ ஒரு குறை. நம்ம மகா வீட்டுக்கு கிளம்பணும்னு நினப்பு இருக்கா இல்லையா? நம்ம பேத்திக்கு இன்னைக்கு காது குத்து, நினைவு இருக்கா? நினைவெல்லாம் இருக்குங்க. ஆடு மாடுகளுக்கு 5-6 இறை வச்சுட்டு வந்துட்டோம்னா அது பசி இல்லாமல் கிடக்கும் பார்த்தியலா? நம்ம வர வரைக்கும், அப்படி இல்லைன்னா யாரைக்கிட்டையாவது சொல்லிட்டு போகணும். ஆடு மாடு கத்துச்சுன்னா கொஞ்சம் புல்லள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லணும்ல. அதான் சரி கொஞ்சம் இறை வைப்போன்னு வச்சுட்டு இருந்தேன் பிறத்தால. இது நேரத்தோடி வச்சிருக்கணும் இல்லம்மா, அப்புறம் நேரம் ஆயிட்டு இருக்கலாம். எல்லாம் ஆட்டோக்கு சொன்னியா? எப்ப நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கன்னா நான் ஆட்டோக்கு சொல்லிடுவேன், அப்புறம் அவரு வந்து நின்றுட்டு இருக்கப்படாதுல. அதுவும் சரிதான். சீதா, இப்போ உனக்கு வேலை முடிஞ்சுட்டா? முடிஞ்சிட்டுங்க, புறப்படுவோம். ஆனந்து, அப்ப ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிருவோக்கா. சரிப்பா, நான் ஆட்டோக்கார அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியேன். அவர் வர்றதுக்குள்ள நான் உள்ள கம்மல் வச்சிருக்கேன், தங்கச்சி மாவளுக்கு எடுத்தது. அதை உங்ககிட்ட தாரேன், நீங்க பத்திரமா வச்சுக்கிடுங்க. என்ன எல்லாம் அப்பா எங்கேயாவது போட்டுற போறேன். தங்கம்ல நீ பத்திரமா நீயே வச்சுக்க, இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட கொடு, பத்திரமா எங்கேயாவது எடுத்து வைப்பா. நான் வேணா இந்த பழம் தட்டு மிச்ச தட்டெல்லாம் இருக்கு பார்த்துக்கிட்டியா, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஆட்டுப்பா, எல்லாம் மசம் நிக்காத, போனை போட்டுட்டு எடுத்துட்டு கிளம்பு. எதுக்குதான் இப்படி கத்துறீங்களோ? நம்ம நேரம் கடந்து போனதுனால நம்ம மவளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அவ மாமியார் எப்படி நிக்கும்னு உனக்கே தெரியும். ஏதாவது சொல்லிட்டுனா அப்புறம் ஊர்ல யாரும் உங்க வீட்டுல இருந்து இன்னும் வரலையா எதுவும் அவ்வளவுதானே கேட்டுட்டு கிடப்பாவ. நேரத்தோட தலையை காட்டிட்டு வர்றது நல்லது தானே. சரிங்க. அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னதுங்க? சீதாலட்சுமி நீ தானே சொல்ல சொன்னா? சீதாலட்சுமி சீதாலட்சுமி. இப்ப எப்படி என் பேர் அவ்வளவு அழகா இருக்கு? இப்படியே கூப்பிடுங்க. இம்மா சீக்கிரம் வா. வாரேங்க, வீடை பூட்டிட்டு வரேன்டாமா. ஆனந்த், ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் போட்டு பாத்தியா எப்போ வராவலாம்? இப்பதாம்மா கூப்பிட்டேன், ஊர் எல்லைக்கு வந்துட்டாவளோ, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னாவ. இம்மா ஆட்டோ வந்துட்டு பாருங்க, ஏறுங்க. இந்த புடவை உனக்கு அழகா இருக்குமா? நன்றிக்கா. ஓ ராணி அக்கா, சொல்லிட்டி வனிதா, எப்போ வந்திய? ஆளு சத்தம் இல்லாம கமுக்கமா நின்றுட்டு இருக்கிய. நானும் சரசக்காவும் ரொம்ப நேரமா இங்கே தான்ட்டு இருக்கோம், நீ தான் லேட்டு. ஓ அப்படியா? எங்கக்கா மற்ற வீல யாரையும் காணல? யாரம்மா கேக்கா? பெரிய பொண்ணு பரமேசி யாரையும் காணல. ஏடி, பெரிய பொண்ணு பிள்ளைக்கு தானே விசேஷம், அவ எப்படி வருவா?
அடடடடா, அதை மறந்தே போயிட்டேன் பாருங்க. ஒரு கூட்டம்னா எப்பயும் அங்கே அவளும் இருப்பாளா, அப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டு, அதான் ஆள் குறையுதேன்னு கேட்டுவிட்டேன். ஆமாம்மா, எந்நேரம் பார்த்தாலும் நம்ம 5 பேரும் ஒன்றாவே இருப்போம் பார்த்தியா, அதனால ஆள் இல்லைன்னொன்னே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, பரமேசு தான் எந்தால போனான்னு தெரியல. ஒருவேளை குமாரோட மண்டபத்துக்கு எதுவும் கிளம்பியிருப்பாளோக்கா? அப்படியா சொல்கிற ராணி? ஒரு வேளை அப்படி கிளம்புற மாதிரி இருந்தால் நமக்கு சொல்லியிருப்பாள்ல. இந்நேரமே போய் என்னக்கா பண்ண போறா? இப்பதான் வீட்டில் பந்தியே ஆரம்பிச்சிருப்பாவ. பந்தி முடிச்சிட்டு தானே இப்படி வேனே கிளம்பும். இவன் முந்தி போய் என்ன செய்ய போறா? சரி இருங்க, நான் ஃபோன் போட்டு கேட்டு பார்க்கேன். என்னம்மா இன்னும் கிளம்பலையா? நீ காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போறியா இல்லையா? கிளம்பி தாங்க நிற்கேன். ஏம்மா சுடிதார போட்டிருக்கா, சாரி எதுவும் உடுக்கலையோ? சாரி உடுக்கணும் தாங்க நினச்சேன், ஆனால் எனக்கு உடுக்க தெரியல. நானும் கட்டி கட்டி பார்த்தேன், ஒழுங்காவே வரல. அதான் சரின்ட்டு சேலை கட்டுறதை விட்டுட்டு சுடிதார் எடுத்து போட்டுக்கிட்டேன். சேலை கட்ட இப்போ யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்லம்மா? எல்லாரும் இன்னைக்கு சேலை உடுத்துட்டு வருவாவ, இப்போ நீ மட்டும் தனியாக தெரிவல்ல. ஏங்க, எனக்கு இந்த சுடிதார் நல்லா இல்லையோ? அப்படிலாம் இல்லைம்மா, என் ஒய்ஃபுக்கு எது போட்டாலும் சூப்பராக இருக்கும். போங்க. எல்லாரும் சேலை உடுத்துட்டு இப்போ நீ ஏன் உடுக்கலன்னு கேட்பாவல்ல, அதனால சொன்னேன். உனக்கு எது சௌரியமா இருக்கோ அதை உடுத்துக்கம்மா. இல்லைங்க, நானும் யாரையாவது கூப்பிடுவோமான்னு தான் நினச்சேன். எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாவல்ல, அதனால அவியலையும் கஷ்டப்படுத்திய மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சுடிதாரையே போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, யாராவது கிளம்பியிருப்பாவல்ல, அவியலை பார்த்து நீ கூப்பிடு. இன்னும் தான் நேரம் இருக்கே, காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு தான் எல்லாரும் கிளம்புவாவ. அப்படியாங்க? அப்போ நான் யாருக்காவது ஃபோன் போட்டு வர சொல்லி நான் சாரியே உடுத்துறட்டா? அப்படி இல்லை பரமேசு, உனக்கு எது ஓகேவோ அதை பார்த்துக்க. உனக்கு எது சரின்னு பட்டாலும் அது எனக்கும் சரிதான், சரியா? இப்படி புருஷன் கிடைக்க நான் கொடுத்துலாம் வச்சிருக்கணும். ஐயையா, என்னது இது? அட, உண்மையை தான் சொல்லியே, உங்கள் அருமை உங்களுக்கே புரியல. சரி சரி, இதெல்லாம் போதும். சரிங்க, நானும் சத்தோட சோறாக்குனேன். ஏம்மா, அதான் இன்னைக்கு அங்கேயே சோறு உண்டுல, அப்புறம் எதுக்கு சோறாக்குனா? ஆமாங்க, இருந்தாலும் பந்தி நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேளை வயிறு பசிச்சிட்டுன்னா என்ன செய்ய? வீட்டில் அப்போ சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுக்கவே இல்லை, அதனால தான் ஆக்கி வச்சேன். ஃபோனு வேற அடிக்கி, யாருன்னு தெரியலையே. ஹலோ. சொல்லுங்கக்கா. ஆமாக்கா, கிளம்பி தான் நிற்கா. ஏங்க, யாரு? சரசக்காம்மா. அவைய கிளம்பிட்டாவன்னா கொஞ்சம் சேலை கொடுக்க வர சொல்லுங்களா? ஏக்கா, நீங்கள் கிளம்பிட்டீங்களா? இல்லைக்கா, பரமேசுக்கு சேலை உடுக்கணுமா, உடுத்து பார்த்து தெரியலன்னு சொல்லிட்டு சுடிதார் போட்டுட்டு நிற்கா. அதான் நீங்கள் கொஞ்சம் கிளம்பிட்டீங்கன்னா ஒரு எட்டு இங்கே வரையலாம். சரிக்கா. பரமேசு, சரசக்கா ரெடியாகி தான் இருக்காவலாம், இப்போ வந்துருவாவலாம். நீ என்ன சேலை உடுக்கன்னு அதுக்குள்ளே பார்த்து வை. என்னம்மா, நான் போய் சுரேஷனு பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே. சரிங்க. பரமேசு சேலை கொடுத்துருப்பா போல, நல்லா வர மாட்டேக்குன்னு அதை கழட்டி போட்டுட்டு சுடிதார் போட்டுக்கிட்டாலாம். அதான் இப்போ குமாரி நீங்கள் கிளம்பிட்டேன்னா ஒரு எட்டு வந்து கட்டி விட்றியலாக்கான்னு கேட்கான். நான் போய் பரமேசு கட்டி விட்டு கூட்டியாரேன். நீங்கள் அது வரைக்கும் இங்கே பேசிகிட்டு இருங்க என்ன? சரிக்கா, போயிட்டு வாங்க. ஏக்கா. என்ன ராணி? ஏக்கா, என் பிள்ளை நித்யா கூடயும் கீர்த்தி கூடயும் தான் அங்கே எங்கேயாவது நிற்பா. நீங்கள் பெரிய பொண்ணு வீட்டை தாண்டி தானே பரமேசு வீட்டுக்கு போவிய. பந்தி ஒரு வேளை நடந்துட்டு இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு ஒரு சத்தம் மட்டும் கொடுத்துட்டு போங்க என்ன? போய் சாப்பிட சொல்லுங்கள். அவைய போய் சாப்பிடட்டும். அப்புறம் நீங்கள் சேலை கட்டி கூட்டிகிட்டு வாங்க. பரமேசு வந்ததுக்கு பிறகு நம்ம போய் சாப்பிட்டுக்கிடுவோம் என்னக்கா? சரி ராணி. ஏக்கா, மொய் வைக்கணும்ல, எவ்வளவு எடுத்துகிட்டு வந்திருக்கிய? அவளுக்கு ஒரே புள்ள தானம்மா, இப்போ காது குத்தியா. இனி அந்த பிள்ளை வயசுக்கு வரும்போது தான் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாக வீட்டில் வரும். அது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாதுல்ல. அதான் 200 ரூபா செய்யலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஒருவேளை நீங்கள் எல்லாம் முன்ன பின்ன செஞ்சால் அது போக பார்த்துட்டு செய்யணும். சரசக்காட்டையும் எவ்வளோ செய்யறியன்னு கேட்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே போயிட்டாவே. நான் மொய் வைக்காமல் ஏதாவது பாத்திரமா எடுத்து கொடுத்துருவோமான்னு யோசித்துட்டு இருக்கேங்க்கா. அதுவும் நல்ல விஷயந்தான் என்னம்மா? சரிம்மா, சரசக்கா பரமேசையும் கூட்டிகிட்டு வரட்டு. 4 பேரும் கலந்து பேசி பொருள் எதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்து வாங்கி கொடுத்துருவோம் ஒன்னா கூட. என்னங்க, கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பிட்டேம்மா, நீ இன்னும் கிளம்பலையோ? நான் கிளம்பிட்டேங்க. சின்னவன் தான் குளிச்சுட்டு இருக்கான். அவன் வந்துட்டானா நம்ம கிளம்பிடுவோம். கிளம்பிட்டேன்னு சொல்லியா வீட்டுக்கு கட்டுற மாதிரி சாதாரணமா ஒரு சேலை தான் உடுத்திருக்கா? நல்ல சேலை ஏதாவது எடுத்து உடுக்க வேண்டியதானே? அது எங்க அக்கா சேலை எனக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி கலர்ல வாங்கி வச்சிருக்காளாம். அதனால நான் அங்க போய் வேற சாரி மாத்திக்கிடுவேன். அப்படியா? அப்படின்னா சரி. கண்ணாடி எடுத்து போட்டுக்க, அப்புறம் கடைசி நேரத்துல கண்ணாடியை காணல அப்படின்னு தேடிட்டு கிடக்காத. அதை அந்த டேபிள் மேலே தான் வச்சிருக்கேன். கிளம்பும்போது எடுத்து போட்டுக்கிடுவேங்க. எங்க அக்கா நான் போன உடனே நல்லா திட்ட போறேன் என்ன. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாவ. இல்லைங்க, நம்ம என்ன மற்ற ஆளா? இன்னைக்கு தான் விசேஷம்னா காலையில் போய் நிற்கிறதுக்கு
நம்ம சொந்த பந்தம்னா சீக்கிரம் போகணும் இல்லைங்க, ஒரு நாள் முந்தையே போயிருக்கணும். நம்ம காலையில் தான் கிளம்பியோம். எதுவும் கண்டிப்பாக நினைப்பா இல்லைங்க நம்மளை பற்றி. அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவ, அவியலுக்கு தெரியாதா? நேற்று சாயந்தரமே நம்ம கிளம்பியிருப்போம். மழை எப்படி வந்ததுன்னு நீயும் தானே பார்த்த. அடிச்சு ஊத்திட்டு இருக்கு மழை, எப்படி அந்த நேரத்தில் நம்மளால போக முடியும்? அதனாலதான் நம்ம வராம இருந்தோம்னு அவியலும் புரிஞ்சுக்கிடுவாவ. அதனால தான் நானும் காலையில் எந்திரிச்ச உடனே தம்பியை முதல்ல அனுப்பி விட்டுட்டேன். சின்னவன் நாங்கள் கூட்டிகிட்டு வரையா, நீ முன்னாடி போய் அங்கே என்ன ஏதுன்னு எடுத்து பாரு, வேலை ஏதாவது கடந்தா எடுத்து செய்யி, அம்மா அப்பா வந்துடுவாவன்னு சொல்லியான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். அங்க பாரு அவன் எப்படி வந்து நிக்கான்னு. எல்லாம் தினேஷ் நேரம் ஆயிட்டு இருக்கு, என்ன பழைய துணியை போட்டுட்டு வந்து நிக்க? எம்மா ஒரு பேண்ட் போடலான்னு எடுத்து வச்சேன், அதை காணல. ஆமா, ஒரே பேண்ட் தான் உனக்கு இருக்கு, வேற எந்த பேண்ட்டும் உனக்கு இல்ல. இருக்கிறத எதையாவது எடுத்து போடல. எம்மா இப்ப எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கிய? நீங்க கார்ல முந்தி போங்க, நான் பின்னாடி கடைக்கு போய் ஒரு துணி வாங்கி போட்டுட்டு வரேன். ஏன்னா இப்ப புது துணி எடுத்து அது ஃபிட்டிங்கா இல்ல, அதுவா இல்ல, இதுவா இல்லன்னு ஏதாவது குறை சொல்லக்கூடாது பாத்துக்க. எப்ப எதுவும் சொல்ல மாட்டேன், அப்படியே எனக்கு லூஸா இருக்குனால அங்கேயே ஃபிட் பிடிச்சி போட்டுட்டு வரேன், நீங்க முந்தி போங்க. ஆல்ரெடி நேரம் ஆயிட்டு மக்கா, லேட்டா போனா பெரியம்மா நம்மள என்ன நினைப்பா? நேரெல்லாம் ஆகாதுமா, நீங்க முந்தி போங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் வந்துடுறேன். சரிங்க, அப்ப இவன் துணி எடுத்துட்டு வரட்டு, நம்ம முந்தி கிளம்புவோம் வாங்க. சரியா, சீக்கிரம் வந்துருன்னு. சரிப்பா. சொல்லு விஜய். ஆமா, கிளம்பியாச்சு, கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்போம். சரி. எம்மோ பெரியம்மா சீக்கிரம் வர சொன்னாவலாம். சரியா. எப்பா அடி, நம்ம பெரியம்மா ஊரில் தானே திவ்யாவும் இருக்கா. இன்னைக்கு அவளுக்கு அழைப்பு உண்டா என்னன்னு தெரியல. ஒருவேளை விசேஷத்துக்கு வந்தான்னா நம்ம பார்க்கலாம். வந்திருக்கா பாரு. ஏடி சேலை உடுக்கா தெரியாமையா இருந்தா நீ? ஆமாக்கா, அவ்வளவா கட்டிட மாட்டேன், ஓரளவுக்கு கட்டிடுவேன். அப்ப கல்யாணத்தோடு என்னப்பா செஞ்ச? கல்யாணத்துக்கு நானா கட்டுவேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே கட்டணும். மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் வந்து கட்டி விட்டாளுவேன். அடுத்த நாள் உங்க மாமியார் ஒன்றும் சொல்லலையா? வனிதா, அவள் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து சேலை கட்டையதே கிடையாதுல்ல. அவள் சுடிதார் தானே போட்டுட்டு கிடக்கா. ஆமாக்கா, பாவம், அவளும் கட்ட தெரிஞ்சாதானே கட்டுவா. இதுக்காகவே நான் சீக்கிரம் கட்டி பழகியும் பாருங்க. சரசக்கா, பந்தி நடக்குவா பாத்தீங்களா? பார்த்தே ராணியும் பிள்ளையில சாப்பிட போக சொல்லியிருக்கேன், போயிருக்காளுவ. நம்மளும் போய் ஒருட்டு சாப்பிடுவோம் வாங்க. என்னம்மா 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கலையா? நீங்க ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாளாம். எவ கம்முனு, ஊர்ல யாருக்கு அதுலயாவது விழுந்துற போகுது டி. ஆமா, இங்க இருக்க இவ்வளோ சத்தத்துலேயும் நம்ம என்ன பேசியிருந்தா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காவ. ஓ டி. கீர்த்திக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஊட்டி விட ரெடி தான். மாப்பிள்ளைக்கு அதுக்குள்ள அவசரமோ? ஏன்னே, நம்ம ஊர் சைடு காலையில தான் இட்லி தான் போடுவாவ. நீங்க என்ன வித்தியாசமா காலையிலேயே சாப்பாடு போட்டிருக்கிய? இட்லி போடணும் தான் நாங்களும் ஆளுவல்கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்க ஏதோ பொருள் கம்மியாக வாங்கிட்டாங்களாம். கடைசியில் 10ம் பத்தாமல் இட்லி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாவ. சரி, அப்போ சோறு பொங்கிருங்க அப்படின்னு சொல்லி காலையில் அவசரமாக சோறு ஆக்கணுமா இது. சரிண்ணே. உங்கள் ஊரில் வந்து நிற்க நீ தைரியமாக என்கிட்ட பேசியா? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? எனக்கு என்னன்னே பிரச்சனை, யாராவது பார்த்தது யாருன்னு கேட்டான்னா எங்கள் அண்ணனுக்கு ஃப்ரெண்டு, அதனால நான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிடுவேன். இவ்வளோ மாதிரியா பயந்தாங்கொழியாக இருப்பேன்னு நினச்சிய? ஏட்டி வாயை மூடிட்டு கம்முனு கடை, அவன் போனதுக்கு பிறகு நீ செத்துருவ பார்த்துக்க. என்னை திட்டியா பாருங்க. திட்டுவா நல்லா. சரிம்மா சாப்பிடுங்க, வேறு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. என்ன, நான் பந்தியை பார்த்துட்டு நிற்கேன். சரிண்ணே, கூப்பிடியும். சாம்பார். ஓய், யாரை பார்த்து சாம்பாருங்க? இல்லை, சாம்பார் வேணும், அதான் அப்படி சொன்னேன். போய் சொல்லியாண்ணே, உங்களை தான் சாம்பாருன்னா. அவளுக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாயிட்டு, கவனிச்சுக்கிட்டே. இருவிழி தந்தி அடிக்குது, என்ன நடக்குது தெரியல. இருதயம் கும்மி அடிக்குது, சொல்லி முடிக்கவும் முடியல. ராவாகி போனாலே கண்ணு மொழி தூங்கல, பேசாம நீ போனா நெஞ்சு குழி தாங்கல.